வணக்கம் நண்பர்களே, எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நாங்கள் இன்றைக்கு ஒரு புது முயற்சியாக பார்த்தீங்கன்றால் வெளிநாடுகளில் கருவேப்பிள்ளைன்றது சரியான மாதிரி மதிப்பானது. நாங்கள் அதை இன்றைக்கு ஒரு தடியிலிருந்து மரமோ இல்லை செடியோ உருவாக்க போகிறோம். மீல்ஸ் அதை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க வீடியோவில். நீங்கள் இப்போ கடையில் பார்த்தீங்கன்னா விற்கிற கருவேப்பிள்ளையில் கொஞ்சம் மொத்தமான தடியாக பார்த்து கொஞ்சம் பச்சையாக காய்ஞ்சது இல்லாமல் எடுத்துக்கொண்டு அதை நீங்கள் என்ன செய்ய வேணும்னு சொன்னால் அந்த இணுக்கு என்று சொல்வார்கள் பாருங்கள். இப்படி தடி எடுக்கிற நேரம் பார்த்திங்கன்னா அந்த அடிப்பகுதி மட்டமாக வெட்டி நீங்கள் பாவிக்கணும், அல்லது கடையில் வெட்டி இருந்தோன்னா அதையே நீங்கள் வச்சு பாவிக்கலாம். நான் வாங்கின போது நல்லா வெட்டி இருந்தது அடிப்பகுதி. அதை பார்த்திங்கன்னா அந்த இணுக்கு என்று சொல்வார்கள் பாருங்கள். அதை நீங்கள் கத்திரிக்கோலை வச்சு வெட்டி எடுத்துக்கொள்ள வேணும். என்னென்னு சொன்னால் நீங்கள் அதை எடுத்தீங்கன்னு சொன்னால் அதில் காயம் பட்டுதுண்டா அதிலிருந்து தான் பார்த்திங்கன்னா குருத்து முளைச்சி வருது. அதனால் நீங்கள் ஒரு கத்திரிக்கோலை வச்சு இப்படி வெட்டி கொள்ளுங்க. மற்றது ஒரு சாடியில் நாங்கள் இப்போ வீட்டுக்கெலாம் முயற்சி செய்ய போகிறோம். சாடி ஒன்று எடுத்துக்கொண்டேன். அதுக்கு பார்த்திங்கன்னா இந்த இன்டோர் பிளான்ட், அதாவது வீட்டுக்குள்ளே வைக்கிற அந்த செடிகளுக்கு வைக்கிற மண்ணை வாங்க வேணும். ஏன்னு சொன்னால் வெளியிலேருந்து மண் எடுத்திங்கன்னா அதுக்குள்ளே நிறைய பூச்சிகள் புழுக்கள் எல்லாம் உருவாகும். அதுக்காக பார்த்திங்கன்னா நீங்கள் இன்டோர் பிளான்ட் வைக்கிற அந்த மண்ணை வாங்கி கொள்ளுங்க. அதோட ஒரு போத்தல் நீங்கள் எடுக்கிற நேரம் என்ன செய்ய வேணும்னு சொன்னால் நல்ல அகலமான வாயுள்ள போத்தலாகவும் அந்த செடி அந்த போத்தலில் முட்டாத மாதிரியும் எடுத்துக்கொள்ள வேணும். இந்த ப்ராஜெக்ட் பார்த்திங்கன்னா எனக்கு உண்மையாகவே சக்ஸஸாக வந்தது. ஒரு பிரச்சனை நடந்ததுன்னு சொன்னால் அந்த போத்தல் அகலம் சரியான குறைவாக இருந்தபடியாக அந்த குருத்து அந்த போத்தலில் பட்ட உடனே என்ன நடந்ததுன்னா அதில் இருந்த ஈரத்தன்மை அந்த குருத்தில் பூஞ்சனத்தை பிடிச்சிட்டுது. அதால் எனக்கு இந்த ப்ராஜெக்ட் சக்ஸஸ் இல்லாமல் போனதுக்கு காரணம் இந்த போத்தல் தான். 11வது நாளே பார்த்திங்கன்னு சொன்னால் செடி இப்படி உருவாகி வந்துட்டுது பாருங்க. 2 கிழமையிலே குருத்தெல்லாம் வந்துட்டுது. நாங்கள் அதுக்காக என்ன செய்தோம்டா இந்த முறை இன்னும் ஒருக்கா நான் போத்தல் பார்த்திங்கன்னு சொன்னால் நல்ல அகலமான போத்தலை அடுத்து இன்னும் ஒருக்கா போத்தல் நீங்கள் உள்ளுக்கு அந்த குருத்து நல்ல பச்சையாக வரும் வரையும் அந்த போத்தலை நீங்கள் வெளியே எடுக்கக்கூடாது. கிட்டத்தட்ட ஒரு 3 மாதமாவது வச்சுருக்கணும். அதனால் பார்த்திங்கன்னா அந்த வளர்ந்து வரும் வரையும் அந்த போத்தலும் அகலமான போத்தலாக எடுத்துக்கொள்ளுங்க. இது 2வது ப்ராஜெக்டை நான் இப்போ ட்ரை பண்ணி பார்த்துருக்குறேன். இது என்னுடைய சகோதரி பார்த்திங்கன்னா அவர் சொன்ன ஒரு டிப்ஸ், தாங்கள் இப்படி உருவாக்கினதுன்னு சொல்லி நானும் அதை உருவாக்கி உங்களுக்காக வீடியோவை ரெடி பண்ணியிருக்கிறேன். ஏன்னா வெளிநாடுகளில் கருவேப்பிள்ளை செடிகள் அது மரங்களை கடையில் வாங்குறது சரியான கஷ்டம். அதுக்காக இது ஒரு முயற்சி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த காணொலியை உங்களை வெளிநாட்டில் இருக்கிற நண்பர்களுக்கு அனுப்புங்க. உங்களுக்கும் தெரிஞ்ச ஏதாவது டிப்ஸ் இருந்தால் கருவேப்பிள்ளை இன்னும் வேறு மாதிரி உருவாக்கலாம்ன்ற டிப்ஸ் இருந்தால் அதுக்கு என்ன உரம் போடணும்ன்றது டிப்ஸ் இருந்தால் நீங்கள் எனக்கு கருத்தில் சொல்லுங்க. இதை எப்படி வளர்ந்ததுன்னு சொல்லி நான் உங்களுக்கு ஷார்ட் வீடியோவில் போடுகிறேன். நீங்கள் தொடர்ந்து என்னுடைய வீடியோ பார்க்கணுமெண்டா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்கன்னு சொன்னால் என்னுடைய அப்டேட்டை நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம். நாங்கள் இன்னொரு அழகான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். ஹாப்பி சண்டே.